வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். இன்றைக்கி துவரம் பருப்பில் சக்தியும் சுவையும் நிறைஞ்ச மாதிரி ஒரு சாதம் செஞ்சு காட்ட போகிறோம். அதை நீங்கள் பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள். ஓகே, கம்போஸ் பண்ணி முடிச்சாச்சு. பவுனம்மா தயாராகிட்டு வர்றாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இந்த இடம் இருக்காது, நம்ம செய்திகள் வழங்க போயிடுவோம். பவுனம்மாவே தெறிக்க விடுவாங்க முழுதாக பேச ஆரம்பிச்சுட்டு. ஓகே, கூட அப்படியே ட்ரெயின் அப் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஃபண்ட் ஆயில், நீங்கள் பயன்படுத்துகிற அதே ரீஃபண்ட் ஆயில் தான் பருப்பு சாதத்துக்கு கொஞ்சம் நச்சுன்னு ஊற்றி ஆகணும். ஸோ நம்ம டால்டா இதெல்லாம் எதுவும் ஊற்றாதனால பருப்பு சாதத்துக்கு இங்கேயே முதல்ல ஊற்றுறது நல்லா ஊற்றிக்கிங்க. இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இதை இங்கே வச்சுட்டு இதை இங்கே வைமா, ஓகேவா? அதுக்கு தான் அங்கே வச்சுருக்கிறத எடுத்து மறுபடியும் மாற்றாத. தெளிவாக பார்த்துங்க குடும்ப உறவுகளை. இப்போது அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிக்கணும். ஃபஸ்ட் ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் நேயர்களை, பட்டை, கிராம்பு, சோம்பு 3 எடுத்துருக்குறோம். இப்போ செய்யக்கூடிய இந்த பருப்பு சாதத்தில் நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக இந்த ரிச் புரோட்டீன் ஜீரணமாகி தொந்தரவு இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னா இது 3 முக்கிய பங்கு வகிக்குது. கரண்ட்டே போயிடுச்சு பார்த்தீங்களா இதோட பவரை பார்த்து. ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. இதை 3ஐயும் நல்லா முதல்ல வதக்கிக்குங்க. அது கூட வதக்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மற்றதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி சுக்கு நல்லா 3 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பருப்பு குழைய விடுற அளவுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோங்க, இப்போ இதை வந்து செய்வோம் சுவைக்காக. ப்ளஸ் இந்த பருப்பில் உள்ள புரோட்டீனை நம்ம சிந்தாமல் சிதறாமல் எடுக்கிறதுக்காக. ஸோ அருகம்பில் பொடி 3 சிட்டிகை கம்பல்சரி வேணும், ஓகேங்களா? அது கூட இதோடுங்க கொண்டாங்க. இதோ இது வந்து கருவேப்பிலை பொடி 1/4 டீஸ்பூன். எண்ணெயை இப்போ பக்குவமாக நீங்கள் பயன்படுத்துகிற எதுங்க, ரீஃபைண்ட் ஆயிலை முதல்ல உடச்சி சுத்தி செய்து நம்ம ஜீரணத்துக்கு தி பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ எடுங்க வெங்காயத்தை, இங்கே இருக்கா. இப்போ பாருங்கள், பிக் ஆனியன் பெரிய வெங்காயம், ஓகேங்களா? நல்லா வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட மூலிகையில் வதங்கி கொண்டு இருக்கிறது பெரிய வெங்காயம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ பெரிய வெங்காயம் வதங்கினந்தி கொண்டாங்க. தக்காளி, பச்சை மிளகாய் இங்கே முன்னாடி போடல, தெளிவாக நோட் பண்ணிக்கங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி இருக்கும், ஓகேங்களா? நல்லா வதங்கணும், அப்படின்னா தான் சுவை இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. அரை வேக்காட்டில் வதக்கிடாதீங்க. இந்த பட்டை கிராம்பு அந்த தக்காளி வதங்குற வாசமே வந்து பார்த்திங்கன்னா கும்முன்னு இருக்கும், சரிங்களா? அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஓகே, கிரீன் சில்லி, ஓகேங்களா? பச்சை மிளகாய் அதிகமாக வதங்க வேண்டாம், நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் நேயர்களே, பச்சை மிளகாய் அதிகம் வதங்க வேண்டாம். இப்போது பருப்பு பார்த்துங்க. துவரம் பருப்பு வேக வச்சு மசிச்சு விட்டது, அதாவது கடைஞ்சி விட்டது. நாங்கள் இதில் தண்ணியை வச்சு கலக்கிக்கலாம். அப்புறம் முதல்ல இந்த பருப்பை நல்லா இதில் பிரட்டி விடணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு அடுத்தடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துலாம். கொண்டாங்க அரிசி, நல்லா பார்த்துங்க. கேட்டவங்களை தெளிவாக பார்த்துங்க. ரேஷன் புழுங்கல் அரிசி. என்னன்னா புழுங்கரிசி பயன்படுத்தி ஒன்றுமே செய்ய மாட்டீங்களான்னு கேட்டீங்க. உங்களுக்காக புழுங்கல் அரிசி. அது இல்லாமல் இதில் புழுங்கல் அரிசியோட மிக்ஸ் பண்ணியில தான் தி பெஸ்ட்டாக இருக்கும். பச்சரிசியில் போட்டு இந்த அளவுக்கு குழைய வச்சோம் அப்படின்னா பச்சரிசியும் குழஞ்சி இந்த பருப்பும் குழஞ்சதுன்னா சாப்பிட முடியாது, டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். ஸோ அதனால் புழுங்கல் அரிசியை போட்டு பருப்பு நல்லா இந்த ஏற்கனவே நம்ம வேக வச்சு கடைஞ்சி விட்டு இப்போ இதோட போட்டு நல்லா குழையிற அளவுக்கு வேக வச்சோம்னா சாதம் முழுசாக இருக்கும் வெந்து. அதே நேரம் பருப்பு நல்லா சுத்தமாக கரைஞ்சி போய் நம்மளுக்கு அற்புதமாக சாப்பிட்றதுக்கு தகுந்தாற் போல் மாறிவிடும், ஓகேங்களா?
இப்போ நம்ம சிம்பிளாக தண்ணியை கொடுங்க. இன்னும் நின்றுட்டே இங்கே பாருங்க, பருப்பு வேக வச்சு வடித்தது இப்போ இதில் உள்ளே ஊற்றிட்டு பவுனம்மா அளந்து கொடுப்பாங்க. எவ்வளவு தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எல்லாத்தையும் இனி இது கூட சேர்த்திக்கணும். அடுத்தடுத்து என்னங்கிறது தெளிவாக பாருங்கள். உங்களுக்காக மடன்னு மேலே வச்சு ஊற்றம்மா. பிரேமில் தெரிய வேண்டாம், நீ அங்கே கீழே வச்சுன்னா இன்னும் ஊற்றுறேன்னு எப்படி தெரியும் நேருக்கு. இதோ 1 2 இது வரைக்கும் பருப்பு தண்ணியே ஊற்றிட்டு இருக்கிறேன். சரிங்களா? 3 தண்ணி இருக்குது. இங்கே தண்ணி இருக்குங்க. எத்தனை ஊற்றணும்? எத்தனை ஊற்றுவேன்? 4 சரிங்களா? ஏன்னா அரிசி குழைய வரணும். அவங்க ஊற்றுறதுலேருந்து காவாசி அதிகமாக ஊற்றினாலும் போதுமானது. ஸோ 4 டம்ளர் ஊற்றியாச்சுங்க மக்களை. ஓகேங்களா? தி பெஸ்ட் ப்ரோட்டீன். ஓகே, இப்போ கல்லுப்பு. பருப்பு நல்லா நச்சுன்னு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தேவை. கொஞ்சம் சப்புன்னு இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த அளவுக்கு ஊறுகாய் நம்ம தொட்டு சாப்பிட போகிறோம். எதற்குன்னா கொழுப்பை கரைக்கிறதுக்கு. நம்ம இன்னும் 8 நாள் 7 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி இல்லாமல் இன்றைக்கி 41வது நாள் நம்மளுடைய ஒரு மண்டல ஒழுக்கத்தில். இன்னும் 7 நாளில் வந்து நம்ம தி பெஸ்ட்டாக குறைத்து காண்பிக்கணும். ஸோ அதனால் நம்ம ஊறுகாயை எடுத்துக்க போகிறோம். நார்த்தாங்காய் ஊறுகாய் இதுக்கு மேட்சிங்க. இது இப்போ நார்த்தாங்காயோட பவரை கேட்டது கரண்ட்டே வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டுங்க, அந்த டேஸ்ட்டை கொண்டு வர்றதுக்காக. ஓகே, பச்சை மிளகாய் போட்டிருந்தாலும் 1 டீஸ்பூனை போட்டுங்க. ஏன்னா பருப்பு கும்முன்னு இருக்குது. ஸோ அது இல்லாமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு ரக மஞ்சள் தூள். மஞ்சள் தான் பிரதான ரோல். ஸோ தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போது கருவேப்பிலை கொத்தமல்லிக்கு பதிலாக நம்ம கருவேப்பிலை பொடியவே போட்டாச்சு. ஸோ அந்த எண்ணெயோடவே அது மிங்கிள் பண்ணியாச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம், தக்காளி, சரிங்களா, பச்சை மிளகாய், அது கூட நம்ம சேர்த்துன சுக்கு, இத்தனை இருக்குது. வெள்ளைப்பூண்டு நம்ம ஃபைனலாக இது கூட நம்ம போடணும். தெளிவாக தெரிஞ்சுங்க. பூண்டு இல்லாத சாதம் புடக்காளியில் கொண்டு போய் தான் போடணும். சரிங்களா? பருப்பு சாதம் பூண்டு கம்பல்சரி இருக்கணும். பூண்டு இல்லாமல் செய்யவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூண்டை எடுத்து இந்த மாதிரி மறந்துருச்சாங்க அப்படின்னா தட்டி இது பண்ணி போடணும். சரிங்களா? கன்னியூஸாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கான மறந்துருச்சு. ஸோ தொளிக்க டைம் இல்லைன்னா டக்குன்னு அந்த இடிகளில் தட்டி கொடுக்கலாம். கொண்டாங்கிங்க, பூண்டை முதல்ல கொண்டாங்கிங்க. முதல்ல கல்ல கொடுங்க. இங்கே பாருங்க, பூண்டு இன்னும் எடுத்துட்டு வா. 6 பூண்டு போடணும். இப்போ 150 கிராம் துவரம்பருப்பு போட்டிருக்கிறோம். அரிசி 1.5 டம்ளர் போட்டிருக்கிறோம். ஸோ 6 பூண்டு இருக்கணும். இல்லைன்னா கேஸு கிச்சு நேரி பிடிச்சிக்கு நெஞ்சில், அப்புறம் பின்னால் பிடிச்சிக்கிச்சு, முன்னால பிடிச்சிக்கிச்சு, அதை போடு இதை போடுங்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ இதில் 3 பூண்டு இருக்குது. ஸோ தட்டி இந்த மேலால் இருக்கிற தொல்லி அப்படியே எடுத்துக்கலாம். 1 2 3. ஓகேங்களா? மீதி இன்னும் 3. தொளிச்சா அப்படியே முழுசாக போட்டுருங்க. மறந்துட்டீங்க அப்படின்னா தட்டி அந்த தொல்லி எடுத்துகிட்டு போட்டுங்க. இப்போ தான் கண்ணு முன்னாடி எடுக்கிறோம். தெளிவாக பார்த்துங்க. இதில் பிரதான ரோலே இந்த பூண்டில் தான் இருக்குது. ஸோ 6 பூண்டு 6 பல்லு. ஓகேங்களா? தெளிவாக பார்த்துங்க. தொல்லி தனியாக வந்தாச்சு. எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவாது. ஸோ தெளிவாக போட்டாச்சு. ஓகேங்களா? ஒன்ஸ் ஏதாவது மறந்துட்டோமா செக் பண்ணியாச்சு. நோ, எதுவும் இல்லை. கொத்தமல்லி தழை புதினாவோ நம்ம வெந்து வந்ததுக்கப்புறம் மேலே நம்ம போட்டுக்க போகிறோம். நாங்கள் உப்பு பார்க்க மாட்டோம். நீங்கள் வந்து எடுத்து நக்கி பார்த்துட்டு போட்டுக்குங்க. எங்களுடைய இது வரைக்கும் 13 வருஷமாக நாங்கள் பிடுங்கின ஆணியில் எங்களுக்கு கிடைச்ச பலன்களில் இதுவும் ஒன்று.
99.9% உப்பும் காரமும் பட்டாசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கிழங்கு சில்லி செஞ்சு காமிச்சோம் பார்த்தீங்களா, அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இப்போ தான் பெருசில் வைக்கிறேன், நல்லா நோட் பண்ணுங்கள். ஆவி வந்து விசில் போட்டு பெருசில் ஒரு விசில், சிறுசில் அதாவது சிம்மில் வச்சு ஒரு விசில் முடிச்சுட்டு அடுத்த லைவில் உங்களுக்கு காட்டுறேன். சாப்பிடையில் கீழே வச்சு காட்டுறேன். கிழங்கு சில்லியும் இந்த ரிச் புரோட்டீன் பருப்பு சாதம் ப்ளஸ் ஊறுகாயோடு சாப்பிட்றத காட்டுறேன். இதோட முடிச்சுக்கலாம், ஏன்னா விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணால் ரொம்ப லாங்காக போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பருப்பு சாதம் செய்யணுங்கிறப்போ பருப்பு சாதத்தை செய்து அசத்துங்க. தி பெஸ்ட்டாக வீட்டிலேயே உணவே மருந்தாக தயாரிச்சுங்க. கேஸ்ட்ரிக் பிரச்சனை இல்லாமல் வழக்கம் போல் பவுனம்மா சொல்லி முடிங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப்